போய் அவன் மடியிலே உட்காந்துக்கோயேன். ஆமாம் போய் உட்காருவேன். உனக்கு என்னடி? விடு பிரகதி, அவள் ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கா. என்னடி? இல்லை என்னன்னு கேட்குறேன். எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிறீங்க மேடம்? இங்கே நல்லா தானே இருக்குது, அதான். ஆமாம் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அதை கேளு. வந்து ஒரு வாரம் ஆகுது, ஒழுங்காக பேசினால பாரு. நீ அந்த பக்கம் திரும்பு. என்ன கேட்டாலும் இப்படி தாண்டி சமாளிக்கிறா. ஊரில் என்ன தாண்டி பிரச்சனை? ஒரு என்ன 4 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அது என்ன கேட்டா? அவள் இந்த மாதிரி முக்க கம்பெனி பண்ண வேணாம்னு சொல்கிறேன், கோவம் வருது எனக்கு. சரி உன் அத்தா விஷயம் என்ன? அவர் விஷயம் என்னன்னு என்ன கேட்டா? ஏதோ ஒரு செமினார் இருக்குன்னு இந்த வீக் உனக்கு டிக்கெட் போடுறது அதானே இருந்தார். இப்போ இங்கே இருக்கு, அப்புறம் எப்படி அது? எனக்கு எந்த செமினாரும் வேணான்னு நான் வந்துட்டேன். சவா முடியலடி வைக்கிட்டேன். அவளை அப்படியே பிடிச்சி அந்த ஆற்றுல போட்டு விட்டேன். சீரியஸாக பேசுவோமா ப்ளீஸ்? என்ன பேசணும் உனக்கு? அவர் நிஜமாகவே உன்னை லவ் பண்ணுறாரா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் கேட்குறேன். சரி சீரியஸாகவே சொல்கிறேன். நான் உன் கூட எம்பிபிஎஸ்லேருந்து தான் பழக்கம். ஆனால் அப்படியுமே வந்து நம்ம 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் ஹவுஸ் சர்ஜனாக ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம பிஜியும் பண்ணிகிட்ருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட் தான் வேறு, அதனால் பிஜியும் பண்ணிகிட்ருக்கோம். 1 இயர் முடிஞ்சிடுச்சு. யோசிச்சுப்பார். இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட அவர் வந்து உன்னை பார்க்கல. சரி பார்க்காததை விட பேசல. எப்படி இதை நீ நம்புற? எனக்கு புரியல. கேளு, நல்லா கேளு, இதுதான் நானும் கேட்குறேன். ஏய், அவளாவது எம்பிபிஎஸ்ல தான் சேர்ந்தா. நீ ப்ரீகேஜிலேருந்து ஒன்றா படிக்கிற. நீ இந்த டவுட் படுறது சரியா? திரும்பி முறைச்சா நீ என் கூட ப்ரீகேஜிலேருந்து படிக்கலன்னு ஆகிடுமா? படிக்கிறேன் தான், நான் இல்லைன்னு சொன்னேன்னா. ஆனால் இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது முட்டாள்தனமாக தெரில. என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு, எங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு எல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சோ நீ பேசுகிறது தான் எனக்கு சரிப்படலை. நீயே என்னை கோவப்படுத்தாத, நான் சொல்லிட்டேன். கோவப்பட வேண்டியதுன்னா நீ இல்லை. முட்டாள்தனமாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கும்போது கோவம் வரதான் செய்யும். நான் என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன்ற? சரிடி, நான் எல்லாத்தையும் விட்டுறேன். சரி பார்க்காதது அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் விட்டுறேன். ஆனால் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுல, சம்பவம் அது யாராக இருந்தாலும் விட்டு போக மாட்டாங்க. விட்டு போனாங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். இப்போ அவங்க லைஃப்பில் வேறு யாராவது இருக்காங்கன்னு அர்த்தம். நேரில் வந்து பேசிக்கலான்னா என்ன அர்த்தம்? வேறு யாரையும் உனக்கு இன்ட்ரோ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இது கூட உனக்கு முக்கு முட்டை மண்டைக்கு புரியல? எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. நான் என் அத்தானை 100% இல்லை, 1000% நம்புகிறேன். ஓகேவா? நீ என்ன வேணால் சொல்லிக்க, எனக்கு அது கவலை இல்லை. நான் வருத்தப்பட மாட்டேன். நீ இன்னும் பேசிகிட்டு இருந்தேன்னு வையே, இந்த ஆத்திரையே உனக்கு கொண்டுட்டு நான் மாட்டேன், நிம்மதியாக ஊருக்கு போயிடுவேன். அதுதான் உனக்கு சந்தோஷம்னா செஞ்சுக்கோ. ஆனால் அதுக்கப்புறம் அத்தா வந்து உன்னை போட்டு தள்ளுருவார். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்படியே வந்து கிழிச்சு போட்டு தள்ளிட்டாலும் போடி. என்ன தான் நீ குறை சொல்கிற, ஆனால் உன் கூடவே இருந்தவளே இப்போ நம்புறா பத்தியா? அதனால தாண்டி சொல்கிறேன், மாறுடி. பிரகதி, அவள் வந்து கோவத்தில் சொல்கிறான். அவள் அந்த ஆக்சிடென்ட்னால அப்படி பேசுகிறாடி, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு அவரை பற்றி அவகிட்ட கேளு. என்ன கேட்கணுன்ற? அந்த ஆக்சிடெண்ட்டை விட்டுரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஒப்பீனியன் சொல் பார்ப்போம். என்ன நினச்சா உனக்கு என்ன? அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அதெல்லாம் இப்போ சரிப்பட்டு வராது. கத்தாமல் அமைதியாக பேசு. முதல்ல இந்த மூஞ்சில் இருக்க எக்ஸ்ப்ரெஷனை மாற்று. நல்லா இல்லை, உனக்கு இது சூட் ஆகலை. எங்கள் மூஞ்சி அப்படி தான். ஒழுங்காக பேசு, இல்லை நான் வேறு எங்கன்னா போயிடுவேன். சரி மாறுறேன், நார்மலாக ஆகிறேன். க்யூட் கேர்ள், இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இப்போ சொல்ல அவரை பற்றி பார்ப்போம். அவரை பற்றி என்ன சொல்ல? அவருக்கு உன்னைனா ரொம்ப பிடிக்கும், உனக்கு அவரைனா ரொம்ப பிடிக்கும். அவர் உன்னை பேப்பர் பண்ணி தான் பார்த்துப்பார். இது வரைக்கும் நான் தனியாக விட்டதில்லை. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவீங்க. அவர் காலேஜுக்கு எந்த ஃபங்க்ஷன்னாலுமே உன்னை விட்டு போக மாட்டார். உன்னை எங்கே கூப்பிட்டு போனாலும் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவார். இதெல்லாம் எல்லார் வீட்லையும் செய்கிறது தானே. ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இப்படி தானே செய்வாங்க. ஓ அப்படியா? ஆமாம், எங்கள் வீட்டில் என்ன கூட தானே இப்படி பார்த்துக்க ஆள் இருக்காங்க. எனக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பிரகதி. ஏன்னா எல்லாம் புரிஞ்ச கூமுட்டையே என்னை வெறுப்பேற்றிட்டுருக்கு. இதில் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. சரி, அவ்வளோ லவ் இருந்தால் போக வேண்டியதானே? எதுக்கு கேம்புக்கு வந்த? அங்கேயே போக வேண்டியதானே? செமினார் அட்டன் பண்ண வேண்டியதானே? நான் செமினார் அட்டன் பண்ண தான் போகிறேன். நான் பண்ண மாட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? இந்த வீக் தானே செமினாரு. யார் சொன்னா இந்த வீக் செமினாருன்னு? நீ தானே சொன்ன இந்த வீக் போகணும், இந்த வீக் போகணுன்னு. இந்த வீக் போகணுன்னு சொன்னேன், செமினார் இந்த வீக் சொன்னேன். எனக்கு புரியலை, வெறுப்பேற்றாமல் சொல்கிறியா? நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், செமினாருக்கு இன்னும் 10 நாளுக்கு மேலே இருக்குது. என்னடி சொல்கிற? பயப்பிள்ளைங்க தான் சும்மா இந்த வீக் சொல்லி டிக்கெட் போட்டிருக்காங்க. மற்றபடி செமினார் இந்த வீக் இல்லை. அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க கூட தங்கணும்னு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. எனக்கு புரியலை. என்னடியே புரியல? அங்கே நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதான் எதுக்கு? எதுக்குன்னு என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ கதை தெரிஞ்சதில்ல, அது மட்டும் எப்படி தெரியாமல் போச்சு? அதெல்லாம் கூகுளில் இல்லை, அதனால் எனக்கு தெரியல. காமெடி. சீரியஸாடி, அவங்க செமினார் வந்து இந்த வீக்குன்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க.
நான் சும்மா கூகுள் பண்ணி அது என்ன செமினார் இது இருக்குது என்ன நடந்திருக்குன்னு நோட் பண்ணும்போது பார்த்தா அது இன்னும் 15 டேஸ்க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ஒரு 20 நாளுக்கு முன்னாடி நான் வரணும் பிளான் போட்டுருந்துருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் அதை பார்க்கும்போது புரிஞ்சுது. அதை நீ உங்கள் அண்ணன் கிட்ட கேட்டியா? இல்லை, நான் ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கல? கேட்டால் அப்புறம் நான் செமினாருக்கு வர இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அதனால தான் கேட்குறேன். பிளானிங்கு லைட்டா. உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேள்வி, உனக்கு இல்லாத உரிமையா? உன் லவ்வோட எஸ்டிடியை சொல்ல. இந்த கவுண்டரோட இந்த கதை உனக்கு தேவை. உங்கள் வாயில் ஹிஸ்ட்ரின்னு வராதோ? சும்மா ஒரு ஃபன்னுக்கு. அவள் தான் வெறுப்பேற்றுறாடா, நீ அதுக்கு மேலே வெறுப்பேற்றுறடி. இல்லை, அது வந்து பக்கத்தில் தண்ணி ஓடுது, தள்ளி விட்ருவோம் பார்த்துக்கோ. உனக்கு சொல்லாமலா? நான் சொல்கிறேன்டி. இது அந்த மொக்க ஐஸ்கிரீமு குச்சி ஐஸு லாலிபப்லாம் வாங்கி கொடுத்த கதை. ஆ வேண்டாம், கொன்றுவேன். பரவாயில்ல, கதை கேட்டு கொண்டுக்கோ. நான் உனக்கு ஒரு ஐடியா தரவா? என்னடி ஐடியா? இவ ரொம்ப வாயாடுறாள். சரி, பேசாம உங்கள் அண்ணன் அவளுக்கு கட்டி வச்சிட. என்னது எங்கள் அண்ணனியா? இவளுக்கா? ஆமாண்டி. எங்கள் அண்ணன் பாவண்டி. அப்போ நான் பாவம் இல்லை. நீ எங்கள் அண்ணன் என்ன குடும்பப்படுத்துன்னு எனக்கு தெரியுமே. உங்கள் அண்ணனை கட்டிக்கிறேன்னு இதில் வேறு நீங்கள் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கீங்க. அவனெல்லாம் எனக்கு பிடிக்காது, அவனெல்லாம் எனக்கு வேணாம். நாங்கள் தான் கட்டித்தர ஐடியாவிலே இல்லையே. சுண்டலி, இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தான். நான் உங்கள் அண்ணனை கட்டிக்கிறேன்னு என்னை கோத்து விட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். அவனுக்குலாம் ஆல்ரெடி ஆள் இருக்கோண்டி. நீ வேறு என்னடி சொல்கிற? பின்ன அவன் அங்கே சிங்கிளாக சுற்றிட்டு இருப்பான்னு நீ நினைக்கிறியா? உங்கள் அண்ணன் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி இது? இல்லை, என் உள்ளுணர்வு சொல்லுது அவனுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்குன்னு. இப்போ போகிறல்ல, கண்டுபிடிச்சிட்டு வரேன். மேபி மறைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கலாம். ஆனால் அடித்து சொல்கிறேன்டி அவனுக்கு ஆள் இருக்கு. நீங்கள் சாமான தங்கச்சி தாண்டி, உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த அண்ணன் தான் அன்றைக்கி விட்டு போனது. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. அதையே சொல்லாதடி, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்டி. நீயே என்னை வெறுக்க வச்சிருவ போலடி. உன்கிட்ட நான் பேசுனேன்னு வச்சுக்க, அவங்கள நானே வெறுத்துருவேண்டி. அந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ண. நீ பிரெயின் வாஷ் ஆன எங்களை ஆக்கிட்டு இருக்க. சரிடி, ஃப்ரீயாக விடுறி. சரிடி, மூஞ்ச மாற்று போதும். முடியாது. மாற்று. மாற்றிட்டேன். சரி, ரொம்ப போர் அடிக்குது. உங்கள் அண்ணனை பற்றி இல்லை உங்கள் அத்தனை பற்றி ஏதாவது கதை சொல்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்போம். உனக்கு போர் அடிக்குதுன்னு என் வாழ்க்கை வரலாறு சொல்லணுன்ற? எஸ், அஃப்கோர்ஸ். ஏன் நீ அந்த மொக்க கதையை கேட்டதே இல்லை? இல்லை, இப்போ கேட்டே ஆகணும். எஸ், ஆமாம். சரிடி, நீ சொல்லு. நான் அவன் மூஞ்சியை பார்க்குறான் எப்படி கேட்குறான். இப்படி குறுகுறுன்னு பார்த்தா எப்படி? என் லுக்கே அப்படிதான். யூ ஸ்டார்ட் த ஸ்டோரி. என் அண்ணன் யாருன்னு தான் உனக்கு தெரியும்ல, அவன் என் கூட பிறந்தவன் இல்லை. அதாண்டி, அவங்க அம்மா அப்பா காஸ்டியூம் அவங்களெல்லாம் பார்த்தா தமிழ் மாதிரியே தெரியாதே. எங்கள் அம்மா வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப நாள் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த கல்ச்சர் அந்த காஸ்டியூம் அப்படி பிடிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவங்க தமிழ் தான். ஆனால் நீங்கள் 2 பேர் எப்படி அண்ணன் தங்கச்சியா? நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறா பாரு, கடுப்பேத்துறா. இந்த கதையை ஃபஸ்ட்டு சொல்லும்போது தூங்கிட்டியோ? லைட்டா. அடியே, என் வாழ்க்கை வரலாறு வச்சு கலாச்சிட்டாடி இருக்கீங்க. சரி சரி, டாபிக் சேஞ்ச் ஆகுது. நீ சொல்லு பார்ப்போம். எங்கள் அண்ணா வந்து எங்கள் அத்தானோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவர் கூட எல்கேஜிலேருந்து ஒன்றா படிச்சுட்ருக்க ஃப்ரெண்ட். அப்படியா? ம், ஆமாம். நான் பிறந்து நடக்க ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் அத்தை கையை பிடிச்சிட்டு தான் நடந்துகிட்ருக்கேன். அப்போது என்னை ஒரு கை எங்கள் அத்தா பிடிச்சாருன்னா இன்னொரு கை எங்கள் அண்ணன் தான் பிடிச்சிட்ருக்கான். அப்போ தங்கச்சின்னு பிடிச்சவன் தான். இப்போ வரைக்கும் அதே பாசத்தோடு பிடிச்சிட்ருக்கான். பாசத்தோடையா? கேட்டுக்கோடி. ப்ளீஸ் டி லவன்யா, அப்படி சொல்லாதடி. எங்கள் அண்ணனுக்கு நான் தான் உயிர். எங்கள் அண்ணனுக்கும் சரி என் அத்தானுக்கும் சரி ஃபஸ்ட்டு நான் தாண்டி. என்னை தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு உலகமே நான் தாண்டி, இதை நான் நம்புகிறேன். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச நீ பேசுகிற பற்றியா, அப்போ தான் உமுக்கு குத்தணும் போல் இருக்குது. என்னை திரும்பி பார்த்தா அவர் ஏன் ஃபாரின் போனார்னு உனக்கு தெரியாது. தெரியும். அவருடைய எய்ம் என்னன்னு உனக்கு தெரியாது. தெரியும். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன். இல்லை, சொல்லிட்டேன். அப்புறம் என்னடி உன் பிரச்சனை? இப்போ அவர் அப்படி இல்லைன்றது தான் என் பிரச்சனை. சவா, முடியலையே. அவர் ஃபாரின் போயிருக்காது எனக்காகன்னு உனக்கு தெரியாது. உனக்காக தான் போனார், இப்போ உனக்காக தான் இருக்காரா? எப்படி கேட்டாலும் இப்படி லாக் போட்டால் நான் என்ன பதில் சொல்கிறேன்? எனக்கு ஒரு 20 days டைம் கொடு, போயிட்டு வந்து சொல்கிறேன், ஓகேவா? முடியாது, நீ போ, தேவையில்லை. நான் போவேன். நோ. சரி, நீ கூட வா. அவள் அப்படி தான் பிரகதி, அவளை விட அவள் சும்மா பார்த்துட்டே இருக்கட்டும். நான் சொல்கிறேன் உனக்கு. நீ சொல்கிறீ? இவ பேசுறத பார்த்தா நானே மனசு மாறிடுவோம் போல, உங்கள் மாமா வெறுத்துருவோம் போல. நீ இப்போ பார்க்குற ரிச் வந்து நாங்கள் அப்போ கிடையாது. நாங்கள் நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அஃப்கோர்ஸ் அப்பா சைடில் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருந்தாங்க, ஏன்னா சொந்த வீடு. அப்பா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு 2 ஹோட்டல் வச்சுருந்தாங்க.
அதே மாதிரி எங்கள் அத்தை வீட்டுக்காரும் வந்து கவர்மெண்ட்டில் சிவிலில் பெரிய ஆள். அதனால் இந்த சைடு வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் பெருசாக தான் இருக்கும். எங்கள் மாமா வந்து எங்கள் சின்ன மாமாங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதனால் அவருக்கு அவரால் சேர்த்துக்க முடியல, எல்லாருக்குமே செலவு பண்ணி எங்களை எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் எங்கள் அத்தை வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் எங்கள் மாமா, எங்கள் ஃபேமிலி, அதுவும் என் அத்தனை பார்த்தா கொஞ்சம் பிடிக்காது தான். ஏன்னா என்னவோ ஒரு ரீசன், அதனால் அவரோட பிஹேவியர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அது பெரியவங்க தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது என் அத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க முன்னாடி அவங்க அப்பாவை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சாரு. அதே மாதிரி நான் படிக்கிறது வந்து அவரால் தான் இருக்கணும்னு நினச்சாரு. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் அவர் ஃபாரின் போனார். அதே மாதிரி நான் அத்தான் கூப்பிடுறதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேனே, அதனால தான் அத்தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் அவர் அத்தான் கூப்பிட்டதே இல்லை. என்னடி சொல்கிற? அப்போ என்ன கூப்பிடுவேன்? நான் எங்கள் அத்தை பையனையும் மாமான் தான் கூப்பிடுவேன், இவரையும் மாமான் தான் கூப்பிடுவேன். சரி, திடீர்னு எப்படி அத்தானுக்கு மாறின? நான் மாறலை, அவர் மாற்றிட்டாரு.